ஹலோ கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வித்தியாசமான டாபிக் பற்றி பேசலான்னு நான் வந்திருக்கேன். அது என்ன டாபிக்னால், சோசியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக் இப்படி நிறையா இருக்குது. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையணும் இந்த சோசியல் மீடியாவை இப்போ யூஸ் பண்ணாத ஆளே இருக்க மாட்டாங்க. சரி, அந்த சோசியல் மீடியாவில் அப்படி என்ன இருக்குது? இப்போது யூடியூப்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து யூடியூப் வீடியோ, நார்மல் வீடியோ போடலாம், ஷார்ட்ஸ் போடலாம், இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடலாம், வீடியோ போடலாம், லென்த் வீடியோஸ் இந்த மாதிரி எல்லாமே போடலாம். இது எல்லாருக்குமே தெரியும். இதில் வந்து என்னன்னா ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதுக்குள்ளே எப்படி வருது? இந்த சோசியல் மீடியாவை இப்போ யார் தான் கண்ட்ரோல் பண்ணுறது? கண்ட்ரோல்னால் அதோட டைரக்டரை பற்றி சொல்லலை நான். அந்த சோசியல் மீடியா, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு இதெல்லாம் வந்து ஓனர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள பற்றிலாம் நான் சொல்லலை. ஏஐ வந்து எப்படி இந்த மனிதர்களை, சோசியல் மீடியா அடிக்டில் இருக்கிற மனிதர்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணுது? அது எப்படின்னா, ஒரு மொபைல் வந்து நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது, நம்ம தான் யூஸ் பண்ணுறோம், அதெல்லாம் சரிதான். ஆனால் அந்த நம்ம யூஸ் பண்ணுற அந்த மொபைலை, நம்ம யூஸ் பண்ணுற சோசியல் மீடியாவை எது ஆட்டி படைக்குதுன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்போ வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் டாபிக் தான் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது. நீங்கள் நார்மலாக ட்விட்டரை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா போஸ்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். நார்மலாக நீங்கள் அந்த காலத்துலலாம் ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோ எடுத்தாருன்னா அதை அப்படியே எடுப்போம், காப்பி பண்ணி அப்படியே நம்ம எடுத்து ஆல்பமாக மாற்றி வச்சுக்கிறோம். இதெல்லாம் ஓகே. இன்றைக்கி மொபைலில் நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோவை அப்படியெல்லாம் போடுறது கிடையாது. அதை வந்து பல ஃபில்டர் பண்ணி போட்டுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அந்த ஃபில்டர் பண்ணுறதுக்கு எதை யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த ஏஐ தான் யூஸ் பண்ணுறாங்க. அந்தளவு ஏன் ஒரு வீடியோ நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுறீங்க, ஒரு வீடியோ வந்து எடுக்கிறீங்க, ஒரு vlog எடுக்கிறீங்க, இல்லை ஏதோ ஒன்று பண்ணுறீங்க, அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து அது என்ன டைட்டில், என்ன டிஸ்கிரிப்ஷன், என்ன கொடுக்கணும், எப்படி மக்கள்கிட்ட அந்த வீடியோ ரீச் ஆகும் அப்படின்னு தெரியாது. அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இந்த ChatGPT இந்த மாதிரி நிறைய வந்துருச்சு. அதில் வந்து ஒன்றும் இல்லை, அது நம்ம மனுஷன் மாதிரி தான் பேசுது. அதுக்கிட்ட போய் நான் ஒரு யூடியூப் வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன், எனக்கு அதுக்கு வந்து ஒரு சூப்பரான டைட்டில், நல்ல வைரல் ஆகிற மாதிரி ஒரு டைட்டில், டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுங்க இப்படிங்கிறதுக்குள்ளே கொடுத்துரு. சோசியல் மீடியாவுக்குன்னு மட்டும் கிடையாது, உலகத்தையே இன்றைக்கி இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் ஆட்டி படைச்சிட்ருக்கு. இன்றைக்கி காலேஜில் சேர்க்குற எல்லாருமே வந்து குழந்தைங்களை வந்து, பசங்களை வந்து நீ இன்ஜினியரிங் போய் படி, நீ டாக்டர் ஆகுங்கிறத விட நீ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படி அப்படிங்கிறாங்க. அதோட வேல்யூ அந்தளவுக்கு உயர்ந்து இருக்குது. சோசியல் மீடியாக்குள்ளே அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்படி தான் வந்தது. நீங்கள் போஸ்ட் போடுறதுக்கும் யூடியூப் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கும் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மக்கள் வந்து ஓடிக்கிட்டே இருக்காங்க, வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. பணம் 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 சம்பாதிக்கணும், பணத்தை சம்பாதிச்சு வைக்கணும். கடைசியாக கொண்டு போகும்போது எதுவும் கொண்டு போக போகிறதில்ல. ஆனால் அந்த பணத்தினால தான் பல பிரச்சனைகள், பல கடன்கள், பல அடிதடி, ஏகப்பட்ட கஷ்டங்கள் அந்த பணத்தினால தான் வருது. ஆனால் அந்த பணம் இல்லைன்னா இன்றைக்கி வேல்யூ இல்லை, மனுஷனும் இல்லை. ஓகேவா? அதாவது டைமே இல்லைன்னு சொல்கிறாங்க. நான் ஓடிக்கிட்டே இருக்கேன், நான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன், எனக்கு டைமே இல்லைங்கிறாங்க. ஆனால் அவன் என்ன பண்ணுறான்? ஃபோன் எடுத்து 3 மணி நேரம் ரீல்ஸ் பார்க்குறான், ஷார்ட்ஸ் பார்க்குறான். வேலை செய்யும்போது ஷார்ட்ஸ் தான் பார்க்குறாங்க. உண்மையா இல்லையா? அப்போ அந்த 3 மணி நேரம் டைமே இல்லைங்கிறவங்க எப்படிங்க 3 மணி நேரம் பார்க்க முடியும்? காலையிலேருந்து வேலை செய்யும்போதும் சரி, எந்நேரமும் சரி, அந்த ஃபோனு கையில் ஷார்ட்ஸ் பார்க்கவும், ரீல்ஸ் பார்க்கவும் முடியலைன்னா அவனால் அன்றைக்கி வேலையே செய்ய முடியாது. அது மட்டும் இல்லை, ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது என்ன டாப்பிக்கில் அப்லோட் பண்ணணும்னு கூட தெரியாது. நான் வந்து யூடியூப்பில் இப்போ நானே சொல்கிறேனே, நான் ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ போடுறதுக்கு என்ன கண்டென்ட்டில் போடலாம் அப்படின்னு யோசித்தா எல்லாருமே எல்லா கண்டென்ட்லேயும் போட்டாங்க. சரி, வித்தியாசமாக என்ன கண்டென்ட் போடுறது, யார்கிட்ட போய் கேட்குறதுன்னு கேட்டால், பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்டால் அதெல்லாம் நான் பார்க்குறதில்ல, தெரியலங்க சொல்லிடுறானுங்க. உடனே அந்த இடத்துல என்ன யூஸ் ஆகுது? ஒரு ChatGPTயோ இல்லை வேறு ஒரு மெத்தடோ தான் யூஸ் ஆகுது, ஒரு ஏஐ தான் யூஸ் ஆகுது. அந்த ஏஐ தான் ஹெல்ப் பண்ணுது. நீ வந்து இந்த கண்டென்ட்டில் வீடியோ போடு, ரீச் ஆகும், நீ இந்த கண்டென்ட்டில் பண்ணு அப்படிங்கிறது. ஏன் எந்த ஒரு செக்ஷன் எடுத்தாலுமே நீங்கள் வந்து சோசியல் மீடியான்னு மட்டும் இல்லாமல் எந்த ஒரு வேலைக்குமே அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்தளவுக்கு மக்களுக்கு உதவியாகவும் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதை வந்து எந்த அளவுக்கு மக்கள் யூஸ் பண்ணுறோங்கிறது தான் மேட்ரு.
இந்த இடத்துல தான் நான் சொல்கிறேன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மக்களை கண்ட்ரோல் பண்ணுதுன்னு. நம்ம வந்து ஃபோனை கண்ட்ரோல் பண்ணுறதா நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் உண்மை என்னென்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் மக்களை வந்து எல்லா வகையிலையும் இப்போ கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கு. சோசியல் மீடியாவுக்கு மட்டும் இல்லை, ஸ்டூடெண்ட்ஸ்க்காகட்டும், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, இவங்களுக்கெல்லாம் வந்து படிக்கிறதுக்கும் அந்த ஏஐ வந்து நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து 100க்கு ஒரு படித்த 80% மக்களுக்கு இது தெரியும். ஆனால் படிக்காத நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியாது. ஏஐனா என்னன்னே தெரியாது. அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து எல்லாத்துக்கும் அந்தளவுக்கு உபயோகமாக தான் இருக்குது. அதை நம்ம எந்தளவுக்கு யூஸ் பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் அது வந்து நமக்கு வந்து ஆப்போசிட்டாக மாறுறது. ஆனால் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் போகும். கண்டிப்பாக ஆல்ரெடி பல பேர் வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேலை இல்லாமல் சுற்றிட்டு இருக்காங்க. இப்போ அதையும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து டேக் ஓவர் பண்ண போகுது. அந்தளவுக்கு வந்து, ஏன்னா எல்லா வேலையும் அதே செஞ்சிச்சுன்னா மக்கள் எதுக்கு செய்யணும்? எதுக்கும் இந்த ஏஐ வந்து மக்கள் வந்து இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரு நல்லதுக்கு யூஸ் பண்ணிட்டு போகலாமே. நல்லதுக்கு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், நான் எப்படி இப்போ நான் பக்கத்தில் ஒருத்தரை பார்த்தேன். அவன் என்ன வந்து டைப் பண்ணுறான்னா, எனக்கு வந்து வேலையே செய்யாமல் எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படின்னு கேட்குறான். அதுக்கு என்ன பதில் சொல்லும்? அதுக்கும் அந்த ஏஐ ChatGPT வந்து ஐடியா கொடுக்குது. அது வந்து என்ன சொல்லியிருக்கணும்? சும்மா உட்காந்துட்டு சம்பாதிக்க முடியாதுடா அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அது என்ன சொல்லுது? நீ வந்து இந்த வழியில் பண்ணினா உனக்கு பணம் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஏஐங்கிறது அத்தியாவசியமும் கிடையாது, அனாவசியமும் கிடையாது. அது ரெண்டுத்துக்கும் நடுவுலன்னு வச்சுக்கலாம். அதை மக்கள் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையானது எல்லாத்தையும் அந்த ஏஐ மூலியமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நல்ல விதத்தில் செயல்படுத்தலாம். அதாவது அதை வந்து நம்ம ட்ராப்பில் மாட்டிக்கக்கூடாது. ஏஐ வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. நம்ம தான் ஏஐயை கண்ட்ரோல் பண்ணணும். நீ வந்து கேள்வி கேட்டால் தான் அது பதில் சொல்லணும். அந்த கேள்வியை நல்ல கேள்வியாக கேட்டிங்கன்னா நல்ல விதமாக தான் பதில் சொல்லணும். அதை வந்து ஒரு தவறான முறையில் நம்ம பயன்படுத்தணும்னு நினச்சா தவறாக தான் போய் முடியும். நமக்கு அது பிரச்சனை தான். சோசியல் மீடியா எல்லாத்தையும் ஏஐ வந்து இப்போ டேக் ஓவர் பண்ணி இன்னும் வளர்ச்சி ஆகிட்டே தான் இருக்குது. ChatGPTலாம் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டே தான் இருக்குது. இன்னும் ஏஐ டெவலப் ஆக வேண்டியது எவ்வளவோ இருக்குது. அதை மக்களும் நிறைய பேர் படித்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் அதை நல்ல விதத்தில் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏஐ யூஸ் பண்ணுறது நல்லது தான். ஆனால் அது நம்மளை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி நம்ம ஆகிடக்கூடாது. ஓகேவா? நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணணும். ஏஐ யூஸ் பண்ணி நீங்கள் சோஷியல் மீடியா என்ன வேணால் யூஸ் பண்ணுங்கள், என்ன கேள்வி வேணாலும் கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. ஆனால் ஏஐயை நம்ம கண்ட்ரோல் பண்ண விட்டுறக்கூடாது. தேங்க்யூ கைஸ். இன்றைக்கி ஒரு வித்தியாசமான டாப்பிக்கில் சொல்லணும்னு நினச்சேன். அதனால் உங்கள்கிட்ட பேசுகிறேன். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். until then உங்கள் TK. Bye.